ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டெம்பிள் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதிக்கு போய்கிட்டுருக்கோம். திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி காளஹஸ்தி போயிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பதி போகலான்ற முடிவில் போய்கிட்டே இருக்கோம். நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம். ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் நைட்டு 11 மணிக்கு நாங்கள் அங்கே போய் சேர்ந்தோம். 11 மணிக்கு போய் சேர்ந்தோன்னே அங்கே அந்த பொது தரிசனத்துக்காக கூட்டங்களை பாருங்கள், பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. எல்லாம் அடித்து பிடிச்சி டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணோன்னே அவ்வளோ கூட்டம் நெரிச்சிக்கிட்டு அப்படி போய்கிட்டு இருந்தாங்க. மக்கள் எங்கே திரும்பினாலும் கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே கோயிலுக்கு வரேன் நான். அதனால் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே தான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். நைட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த நாள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் அதை விட்டு நாங்கள் வெளியில் வந்தோன்னே, அந்த ரூமை விட்டு வெளியில் வந்தோன்னே, வெளியில் முல்லைப்பூலாம் சூப்பராக அழகாக கட்டி கட்டி வச்சுருந்தாங்க. மூலம் 30 ரூபான்னாங்க. நானும் வாங்கி தலையில், எனக்கு பூ ரொம்ப பிடிக்கும், வாங்கி வச்சுட்டு கிளம்பியாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா நான் பொங்கலும் என்னோடய ஹஸ்பண்டும் ஒரு ஸ்பெஷல் தோசையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பொங்கல் ரொம்ப கொஞ்சமாக இருந்துச்சு. வீடியோவில் தான் பார்க்க நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பாத்திரமும் குட்டி, ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ கோயிலுக்கு நம்ம சேர்ந்தாச்சு. இது ஸ்ரீ காளஹஸ்தி கோயில். இந்த கோயிலில் தான் நம்ம வந்திருக்கோம். இது திருப்பதியில் இருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது. ஸ்ரீ காளஹஸ்தி கோயில் இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல்னால், ராகு கேது பூஜையெல்லாம் இந்த கோயிலுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி சொன்னாங்க. நாகதோஷம் இருக்கிறவங்களாம் அந்த கோயிலில் பரிகாரம் பண்ணிட்டு வேண்டிட்டு போனாங்க அப்படின்னாக்க எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அதே மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்க இந்த கோயிலில் வேண்டிக்கிட்டு பரிகாரம் மாதிரி செஞ்சுட்டு போனாங்க அப்படின்னா உடனே திருமணம் கைக்கூடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிக்கெட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் 200 டிக்கெட்டு எடுத்துகிட்டு போனோம். அப்படி போகும்போது நமக்கு ரொம்ப நேரம் நம்ம பொது தரிசனத்தில் நிற்கிற மாதிரி ரொம்ப நேரம் நம்ம நிற்க வேண்டாம். உள்ளே போனோடனே டக்குன்னு சாமியை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு கடகடன்னு வந்துடலாம். கூட்டமும் ரொம்ப இருக்காது. அந்த கோயிலை சுற்றி நிறைய கடைகள் இருந்துச்சு, நிறைய பொருட்கள் இருந்துச்சு. கோயில் சம்மந்தப்பட்ட சாமி சிலைகள், மாலை, அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் வேடிக்கைலாம் பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம்னு நினச்சோம். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, மேலே திருப்பதியில் மலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய கடைகள் இருக்குது, நிறைய திங்ஸ் இருக்குது, அதனால் அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நாங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி அப்படியே ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டோம். முடிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டோம். நல்ல தரிசனம்லாம் சூப்பராக இருந்துச்சு. தரிசனம்லாம் நல்லா சாமியை பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பொது தரிசனத்தில் நம்ம நின்று வரணும், ரொம்ப லேட் ஆகும். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப லேட் ஆகும். நம்ம கோயிலை சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டு நல்லபடியாக வரணும். கொஞ்சம் இதெல்லாம் பார்க்காம டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா கொஞ்சம் நம்ம கஷ்டப்படாமல் போயிட்டு வரலாம், திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வரலாம். அதுக்காக தான் நாங்களும் இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். இனி நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கனாக்கா 10:30 மணிக்கு திருப்பதியில் பூஜை. அதனால் நாங்கள் கிளம்பி ரெடி ஆகணும், அதுக்காக போய்கிட்டுருக்கோம். வெளியில் பார்த்திங்கன்னா அந்த நவாப்பழம்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் ஒரு ட்ரிக்கு அவங்க செஞ்சுருக்காங்க. நவாப்பழம் வாங்கும்போது மேலே ஃபுல்லாக பெருசு பெருசாக வச்சுட்டு அடியில் ஃபுல்லாக ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு, அந்த மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. ஆனாலும் பாவம், அவங்களும் வெயிலில் இருந்து தானே வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வெளியே பார்த்திங்கனாக்க இந்த தர்மம் கேட்குற மாதிரி அவங்களாம் இருக்காங்க இல்லையா, ரொம்ப பாவமாக இருந்துச்சு. வெயிலில் உட்காந்துருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களோட மதிய லஞ்சை முடிச்சுட்டு நாங்களும் அப்படியே கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெஜ் ஹோட்டல் அடையார் பவனில் சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு, சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த சப்பாத்தி சாப்பிட்டோன்னு வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு, இந்த சப்பாத்தி சாப்பிடாம சாப்பாடு சாப்பிட்ருந்தாக்கா அந்த ரைஸ் ஃபுல்லாக நானும் சாப்பிட்ருப்பேன். நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ ரூமுக்கு போயிட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா நைட்டு தூக்கமே இல்லை, ட்ரெயினில் வந்தது. கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இனி சாயங்காலம் சீக்கிரமாக கிளம்பணும். ஒரு 3-3:30 கிளம்பிட்டோன்னா கொஞ்சம் வெளியில் சுற்றி பார்த்துட்டு கடைகள்லாம் கொஞ்சம் வேணுங்கிறது ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கோயிலுக்கும் அப்படியே கிளம்பிடலாம் அப்படிங்கிற பிளானில் நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.